சில நேரங்களில் சில விஷயங்கள கேட்கும்போது, அட கருமமே! இதெல்லாமும் கூட பெற்றோர்களிடம் போய் கேட்குறது வெட்கமாவே இருக்காதா? அப்படின்னு நம்ம கேட்கணும்னு தோணும். இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா, முக்கியமாக ஆங்கராக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து உடலுறவு வைக்கிறதுக்கு சரியான வயசு என்ன? அவங்க அம்மா சில விஷயங்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்க அப்படின்னு இப்ப ஷாக் குடுத்துருக்காங்க. அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே நிறைய வந்து பார்த்தோன்னா, ஊடகங்கள்ல தொகுப்பாளினியாக வலம் வரவங்க, பிரபலமானவங்க தான் விஜய் பார்வதி. பொதுவெளிகள்ல கொக்குமாக்கான கேள்விகளை எழுப்பி பதில்கள பெற்று ரசிகர்கள கவர்ந்தாங்க. பிறகு தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்கள் நிகழ்ச்சிகள்ல கூட போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. ரசிகர்கள் மத்தியில பிரபலமான ஒருவராக இருக்கக்கூடியவங்க, திரைப்பிரபலங்களை பேட்டி எடுப்பது, சினிமா விழாக்களை தொகுத்து வழங்குவது உள்ளிட்ட வேலைகளையும் செய்து வந்தாங்க. இந்த நிலையில தன்னுடைய அம்மாவிடம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்காங்க. அதுதான் உடலுறவு கொள்வதற்கு சரியான வயது எது? அப்படின்றது. இந்த கேள்வியை எதிர்பார்த்தது போலவே அவருடைய தாய் பதிலை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலுறவு அப்படின்றது 25 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுகள்ல சரியாக இருக்கும்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட விஜய் பார்வதி, "பரவாயில்லையே, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் குடுக்கிறீயேன்னு" சிரிச்சாங்களாம். அதற்கு பார்வதியின் தாய், "நாங்கள் தமிழ் இலக்கியம் படித்தவர்கள்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். தொடர்ந்து பேசியவங்க, அவர் 25 வயதுக்கு மேல உடலுறவு என்றாலும் கூட, அது திருமணம், ஒரு குடும்பம் என்ற எல்லைக்குள் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறாங்களாம். இப்ப அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல வைரலாக வருது. இது ஒருபுறம் இருக்க, நடிகை தேவயானி அவர்களினுடைய அம்மா பார்த்திபன் அவர்கள மிரட்டியிருக்காங்களாம். கடைசியில ஆப்பு வச்சதே ராஜகுமாரன் தானே அப்படின்னு சொல்றாங்க. இயக்குனரும் நடிகை தேவயானியின் காதல் கணவருமான ராஜகுமாரன் சமீபத்தில் சுவாரஸ்யமான தகவல் ஒண்ண பகிர்ந்திருக்காங்க. இயக்குனர் விக்ரமனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் ராஜகுமாரன். இவர் இயக்கிய நீ வருவாய் என திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட். சூரிய வம்சம் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே நடிகை தேவயானியிடம் இந்த படத்தின் கதையை பற்றி சொல்லியிருக்கிறார். பின்னர் தேவயானி, பார்த்திபன், அஜித் என நட்சத்திர பட்டாளங்களுடன் இந்த படம் உருவாச்சு. பார்த்திபனை மிரட்டிய தேவயானியின் அம்மா இந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பிலேயே தேவயானியின் அம்மா பார்த்திபனை மிரட்டியிருக்காங்க. அதாவது பார்த்திபனும் ஒரு இயக்குனர் அப்படின்றதுனால அதிகமாக படத்தின் கதை மற்றும் காட்சிகளில் தலையிட வந்து பார்த்தோன்னா பழக்கம் இவருக்கு இருக்குதான். தேவயானியின் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றதுனால பார்த்திபன் அவர்களை அழைத்து, "இது நம்ம பையன் படம், எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது" அப்படின்னு எச்சரிச்சாங்களாம். பாவம், கடைசியில ராஜகுமாரன் தான் தன் மகளை காதலித்து திருமணம் செய்ய போகிறாரு அப்படின்றது தேவயானின் அம்மாவுக்கு தெரியாது. அப்போ தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. இப்ப அந்த விஷயங்களை பற்றி அவங்க பேசியிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.